ஒரு நிமிஷத்துல சட்னி எப்படி பண்றது நான் சொல்லித்தரேன். 2 கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. வேரோட முக்கியமான ஒரு விஷயம், அந்த வேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுலதான் இன்டென்ஸான ஃபிளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு நீங்க கொத்தமல்லி நீங்க எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம உருகி வாஷ் பண்ணி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை நானே கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியா வேணா நீங்க இன்னும் ஜாஸ்தியா பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதுக்கப்புறமா அதுல ஒரு 1/2 டம்ளருக்கு தயிரை நான் சேர்த்துக்கிறேன். அதோட உப்பையும் நான் போட்டு, வேணும்னா மிளகுத்தூளையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு மிக்ஸி கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுன்னா லேசாக கொஞ்சமாக 1/4 டம்ளரோ அது குறைவாவோ டம்ளரோட தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இது திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு செமி சாலிடாக வச்சாலும் இது நல்லாவே இருக்கும். அதை விட தாளிச்சு நீங்க கொட்டினீங்கன்னா சூப்பரான சட்னி இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டா அமேசிங்கா மேட்ச் ஆகும்.